அநேக முறை பாஸ்டர் மனாசே அவர்கள் உபயோகிக்கிறதான மறுபடியும் புதுப்பிக்கிறதான அப்படிப்பட்ட அந்த புதுப்பித்தல் என்கிற வார்த்தையை அநேக முறை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். You restore something that has lost its originality. ஏதோ ஒரு காரியம் தன்னுடைய உண்மையான ஆதி நிலவரத்தை இழந்து போனதான அந்த நிலவரத்தை மறுபடியுமாக புதுப்பிக்க வேண்டியதா இருக்கிறது. Human beings have to be restored because we have lost our originality. மனித குலமும் கூட தன்னுடைய அந்த ஆதி நிலவரத்தை இழந்து போனபடினாலே அந்த குலமும் கூட அந்த ஆதி நிலவரத்தை மீட்டுக் கொள்ள வேண்டும், மறுபடியுமாக புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். My name is Teju, but I am not the original Teju. என்னுடைய பெயர் தேஜு, ஆனால் நான் அந்த ஆதியிலே உண்மையாயிருந்த அந்த தேஜு அல்ல. I am not the Teju that was supposed to have been born in God's plan. தேவனுடைய நோக்கத்தின்படி பிறக்க கூடாது இருக்கிற அந்த தேஜு நான் அல்ல. பிறக்க வேண்டிய அந்த தேஜு நான், பிறக்க வேண்டிய அந்த தேஜு நான் அல்ல. I am a fallen Teju who is born. நானோ விழுந்து போன அந்த தேஜு தான் பிறந்திருக்கிறேன். In the same way, God has had a mind, a plan concerning all of us, but the way we are born now, that's not the original who we are supposed to be. அதே வண்ணமாக தேவன் உண்மையாகவே ஆதி நிலவரத்தின்படி நாம் ஒவ்வொருவரையும் குறித்து என்ன நோக்கம் வைத்திருந்தாரோ அந்த நோக்கத்தின்படி நாம் பிறக்கவில்லை, மாறாக அந்த விழுந்து போன அந்த நிலவரத்தின்படி தான் பிறந்திருக்கிறோம். That's why we need to be restored. ஆகையினால் தான் நாம் மறுபடியுமாக புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. Now that work of restoration is a big task for God. இப்பொழுது இந்த புதுப்பித்தலின் வேலையானது தேவனுக்கு பெரிய, மிகவும் பெரிய ஒரு பெரிதான வேலையாயிருக்கிறது. You take one mischievous child in the house, the parents can't manage one child. நீங்கள் உதாரணமாக குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் வீட்டில் இருக்கிற அந்த குறும்பு செய்கிற அந்த ஒரு பிள்ளையை அவருடைய பெற்றோரால் அந்த குழந்தையை மாற்ற முடிகிறதில்லை, அதை காத்துக்கொள்ள மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். A 2-year-old child parents are not able to manage. அந்த 2 வயது பெற்றோர், அந்த வயது நிறைந்த பிள்ளையினுடைய பெற்றோர் அந்த பிள்ளையை அவர்களால் காக்க முடிகிறதில்லை. Imagine how God is managing so many of us. ஆனால் நாம் எல்லாரையுமே தேவன் காத்துக்கொள்கிறாரே, அது எவ்வளவு படிதான வேலை தேவனுக்கு என்பதை பாருங்கள். How discouraged God should actually be if He is going to restore crores of us to our original state. கோடிக்கணக்கான நம்மை மறுபடியுமாக ஆதி நிலவரத்திற்கு கொண்டு வருவதற்கு அந்த வேலையானது தேவனுக்கு எவ்வளவு அதைரியத்தை கொண்டு வந்திருக்க கூடும். Sometimes we servants of God, when we try to manage churches itself, we sometimes get nervous. நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய வீட்டை நடத்துகிறதான விஷயத்தில் வரும்பொழுது சில நேரங்களிலே நாங்கள் அப்படியே துடித்து விடுகிறோம். Because suddenly one believer will come and say, so and so is very seriously ill in the house, please come and pray. திடீரென்று ஒரு விசுவாசி வந்து சொல்வார், ஐயா எங்களுடைய வீட்டில் ஒருவர் சுகவீனமாயிருக்கிறார், தயவு செய்து வந்து ஜெபியுங்கள் என்று சொல்வார். In another house they will say, you know, the husband and wife are quarreling with each other. மற்ற ஒரு வீட்டிலே இன்னொருத்தர் வந்து சொல்லுவார்கள், புருஷனும் மனைவி இப்பொழுது சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். And third house they'll say someone has done witchcraft against us, please come and pray. மூன்றாவது வீட்டுக்காரங்க இடத்தில் வந்து சொல்வார்கள், யாரோ ஒருவர் எங்களுடைய வீட்டுக்கு விரோதமாக மந்திரம் செய்து விட்டார்கள், நீங்கள் வந்து ஜெபியுங்கள். Suddenly a fourth person will say, my child has run away from the house not to be seen for 4 days, she'll be crying or he'll be crying, please pray for me. இப்பொழுது நான்காவது நபர் ஓடி வந்து சொல்வார், ஐயா திடீர் என்னுடைய மகனோ மகளோ காணாமல் போய்விட்டாள், அவள் இப்பொழுது அழுது கொண்டு எங்கேயோ அழுது கொண்டிருப்பாள், தயவு செய்து அவள் கிடைக்கும்படியா வந்து ஜெபியுங்கள். Suddenly a fourth person will say, my child wants to commit suicide, he is failed in his exam. ஐந்தாவது நபர் ஓடி வந்து சொல்வார், ஐயா என்னுடைய மகன் பரீட்சையிலே தோற்று போய்விட்டாள், ஆகினாலே அவள் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கிறாள், தயவு செய்து வந்து ஜெபியுங்கள். Now if 20 people come like this one after the other with complaints, what can one servant of God do? 20 பேர் ஒன்றன் பின் ஒன்றாக எங்களிடத்தில் வந்து இப்படி பிரச்சனைகளை சொல்லும் பொழுது ஒரே ஒரு தேவனுடைய ஊழியக்காரனால் என்ன செய்ய முடியும்? Can he go to each house and conduct fasting prayers? ஒரு வீட்டிற்குமாய் போய் அவர் உபவாச ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்க முடியுமா? Sometimes all that we can do is just sit in this chair and put our heads down and hold our head, that's all. எங்களால் செய்ய முடிந்ததெல்லாம் சில நேரங்களில் என்னவென்று கேட்டால்
நாங்கள் உட்கார்ந்திருக்கிற அந்த நாற்காலியில் தானே எங்களுடைய தலையை தொங்க போட்டு அவர்களுக்காக ஜெபிப்பது மாத்திரமே. It's a very challenging situation not to be discouraged in such moments. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் எல்லாம் அதைரியப்படாமல் இருப்பதே ஒரு சவாலாக இருக்கிறது. Even Moses one day told God, Lord, kill me. Look at all these people coming with all these problems. Did I beget them? மோசே ஒரு முறை தேவனிடத்தில் பார்த்து சொன்னான், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் பண்ணுகிறதான குற்றம் பிரச்சனைகளை எல்லாம் பாரும், நானா இவர்களை பெற்றெடுத்தேன், மாறாக நீர் என்னை கொன்று போடும் என்று சொன்னான். Then imagine God's plight. Who is he going to pray to when if he gets discouraged? ஆனால் இப்பொழுது தேவனை நோக்கி பாருங்கள், அவருடைய நிலவரத்தை நோக்கி பாருங்கள். இப்படிப்பட்டதான எல்லா காரியத்திற்காகவும் தைரியப்பட்டால் யார் அவரை தைரியப்படுத்த முடியும்? யாரிடத்தில் போய் ஜெபிப்பார்? யாரிடத்தில் போய் ஜெபிப்பார்? You have servants of God. Servants of God have their seniors. Seniors have their seniors, and chief pastors have God. Who does God go to? உங்கள் எல்லாருக்கும் தேவனுடைய ஊழியக்காரர் உண்டு. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு மூப்பர்கள் உண்டு. மூப்பர்மாருக்கு அவர்களுக்கு மேல் போதகர்கள் உண்டு. அவர்களுக்கு மேல் தலைமை பாஸ்டர்மார்கள் உண்டு. தலைமை பாஸ்டர்மார்களுக்கு தேவன் உண்டு. ஆனால் தேவன் யாரிடத்தில் போய் ஜெபிக்க முடியும்? But God is God. ஆனால் தேவன் தேவனாகவே இருக்கிறார். He doesn't have to go to someone else. That's why he is God. அவர் யாரிடத்திற்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகினால் அவரே தேவனாய் இருக்கிறார். Know ye not that the creator of the ends of the earth fainteth not, neither is discouraged, he is not weary? அறியீர்களா, இந்த உலகத்தை உருவாக்கினவர் ஒரு காலம் சோர்ந்து போகிறதும் இல்லை, அதை குறித்து அவர் அதைரியப்படுகிறதும் இல்லை. So this work of restoration is such a challenge for him, but he's taken it up. ஆகினாலே இந்த புதுப்பித்தலின் வேலையானது தேவனுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தாலும் அந்த வேலையை அவர் கையில் எடுத்துக்கொண்டார். Now we ourselves get discouraged with ourselves when we look at our situations. நாம் நம்முடைய சூழ்நிலையை நாமே காணும் பொழுது சில வேளைகளில் நாமே அதைரியப்பட்டு போகிறோம். But because God is God, though we get discouraged with ourselves, he is not discouraged with us. ஆனால் தேவன் தேவனாகவே இருக்கிறபடினாலே நாம் ஒருவேளை அதைரியப்பட்டு நம்மை குறித்து அதைரியப்பட்டு போனாலும் தேவன் நம்மை குறித்து அதைரியப்படுகிறதே இல்லை. So all through the scriptures we can read of this restoration. இந்த நீங்கள் சத்தியத்தின் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் வாசித்தாலும் இந்த புதுப்பித்தலின் வேலையை நீங்கள் காண முடியும். Even as we sit in church now for a Sunday service of our Yahwehs, God has kept us here to do that restoration work. நாம் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலோ அல்லது இந்த யாபேஸ் வாலிபர் கூட்டங்களிலோ உட்கார்ந்திருந்தாலும் கூட தேவன் தம்முடைய புதுப்பித்தலின் வேலையை நமக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார். If none of us had sinned, நாம் ஒருவரும் பாவம் செய்யாமல் இருந்திருப்போமேயானால், if we were a sinless generation of a sinless Adam, நாம் பாவமில்லாத ஆதாமில் இருந்து வந்த பாவமில்லாத ஒரு சந்ததியாய் நாம் இருப்போமானால், then we would have got different Bible studies, not the Bible studies we are getting today. இப்பொழுது நமக்கு கிடைக்கிறதான அந்த வேத பாடங்கள் நமக்கு கிடைக்காது, மாறாக வேறே வேத பாடங்கள் நமக்கு கிடைத்திருக்கும். But every Bible study and every message that God is giving us these days is only to restore us. நாம் பெற்றுக்கொள்கிறதான ஒவ்வொரு வேத பாடமும் ஒவ்வொரு தேவனுடைய செய்தியும் தூதெல்லாம் நம்மை புதுப்பிக்கும்படியாகவே வந்து கொண்டிருக்கின்றன. But it's a big battle. அது ஒரு பெரிய யுத்தமாக இருக்கிறது. If you read from Zechariah chapter 3, நீங்கள் சகரியாவின் புத்தகத்தின் 3ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, Zechariah was one of those important prophets working with restoration. சகரியா புதுப்பித்தலின் வேலை செய்கிறதான முக்கிய அந்த தீர்க்கதரிசிகளின் ஒருவனாய் இருந்து வேலை செய்து கொண்டிருந்தான். If you read his chapters, அவனுடைய அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, you will see lots of restoration in it. அவைகள் எல்லாவற்றிலும் புதுப்பித்தலின் வேலையை குறித்து நீங்கள் அதிகமாய் வாசிக்கலாம். 2 weeks ago, remember we heard about Zerubbabel trying to face a big mountain. That was also from Zechariah. நாம் 2 வாரத்திற்கு முன்பாக, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, யோசித்து பாருங்கள், செருபாபேல் அந்த பர்வதமே மாத்திரம் என்கிறதான அந்த பகுதியை நாம் தியானித்தோமே, அவைகள் எல்லாமும் சகரியாவின் புத்தகத்தில் இருந்துதான் எடுக்கப்பட்டவை. Now when you read chapter 3, இப்பொழுது நீங்கள் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, you see a high priest there. அங்கே நீங்கள் ஒரு பிரதான ஆசாரியனை குறித்து வாசிக்கிறீர்கள். He is dressed in dirty dresses, clothes. அவன் ஒரு அழுக்கான வஸ்திரத்தை உடையவனாயிருந்தான். And the Lord is standing before him. அவனுக்கு முன்பாக தேவன் நின்று கொண்டிருந்தார். Satan is standing next to him. மறுபக்கத்தில் சாத்தான் நின்று கொண்டிருந்தான். And Satan is trying to accuse him and resist him and condemn him before God. தேவனுக்கு முன்பாக சாத்தான் அவனை குற்றம் சுமத்தி அவனை தேவனுக்கு முன்பாக
குற்றவாளியாக்க முயற்சிக்கிறான். And there we see a conversation between God and the devil and the people around. நீங்கள் அங்கே தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடக்கிறதான அந்த மத்தியில் இருக்கிற ஜனங்களுக்கும் நடக்கிறதான சம்பாஷணையை பார்க்கலாம். We have some lessons to learn from here. அவைகளிலிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் உண்டு. This Joshua till then had not played the role of a high priest. இந்த யோசுவா அந்நாள் வரைக்கும் பிரதான ஆசாரியனாக அவன் தன்னை பாவிக்கவில்லை. He belonged to the priestly seed but never played the role of a priest. அவன் ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் கூட அவன் ஒரு நாளும் ஆசாரியனாய் இருக்கவில்லை. That's why he's clothed with dirty clothes. ஆகையினால்தான் அவனுடைய வஸ்திரம் அழுக்கான வஸ்திரமாயிருந்தது. But now as God is selecting him from that priestly class to play the role of a priest, இப்பொழுது தேவன் அந்த ஆசாரிய வம்சத்தில் இருக்கிற அவனை ஆசாரியனாக தெரிந்து கொண்ட பொழுது Satan is trying to stop him. இப்பொழுது சாத்தான் அவனை தடுக்க முயற்சிக்கிறான். No, he is a dirty fellow. அல்லவே அல்ல, அவன் அழுக்கான மனுஷன். He can't become priest. அவன் ஒரு காலும் ஆசாரியனாக முடியாது. He has to be brought down. அவன் கீழே இறக்கப்படத்தான் வேண்டும். So even so in these last days there is a class of people whom God has elected to be a priestly class. அதே வண்ணமாக இந்த நாட்களிலே தேவன் ஒரு கூட்ட ஜனத்தை பிரதான அந்த ஆசாரிய கூட்டமாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். And I can say without doubt that you and I are in that group. நான் சந்தேகம் இல்லாமல் தைரியமாக சொல்ல முடியும், நீங்களும் நானும் அந்த குழுவில் தான் இருக்கிறோம். Otherwise God wouldn't have brought us here to hear this message. அது அப்படி இல்லாமற் போனால் தேவன் இந்த சத்தியத்தை கேட்கும்படி நம்மை இன்றைக்கு இங்கே கொண்டு வந்திருக்க மாட்டார். So whether you believe it or not, whether you accept it or not, whether you understand it or not, you and I are priests. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ இல்லையோ அல்லது ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ நம்புகிறீர்களோ இல்லையோ நீங்களும் நானும் அந்த ஆசாரிய வம்சத்திலே உடையவர்களாயிருக்கிறோம். But we have not played the role of priests as yet. ஆனாலும் நாம் இன்னும் ஆசாரியர்களாக நாம் இன்னும் மாறவில்லை. Why? ஏன்? Because we are in captivity. நாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறபடியினால். And we are in dirty clothes. நாம் அழுக்கான வஸ்திரத்தை உடையவர்களாய் இருக்கிறபடியினால். That means we are not yet qualified to become priests. அதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால் இன்னும் ஆசாரியனாக வேண்டிய தகுதி இன்னும் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. But God has selected, like God selected Joshua with his dirty clothes, God has selected us with our dirty clothes. எப்படி தேவன் யோசுவாவை அழுக்கான துணியோ வஸ்திரத்தோடு கூட அவனை தெரிந்து கொண்டாரோ நம்மையும் கூட நம்முடைய அழுக்கான வஸ்திரத்தோடு கூட அவர் தெரிந்து கொள்கிறார். But now God has the challenge to restore this dirty Joshua to become the high priest Joshua. இப்பொழுது தேவனுக்கு ஒரு பெரிய சவால் முன்பாக வைக்கப்படுகிறது. அது என்னவென்று கேட்டால் அழுக்கான அந்த யோசுவாவை ஆசாரியனான யோசுவாவாக மாற்ற வேண்டும். That's the work of restoration. அதுதான் புதுப்பித்தலின் வேலையாயிருக்கிறது. Now you know how dirty you are. நீங்கள் எவ்வளவு அழுக்கானவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். You don't have to tell it to me, but you know how dirty you are. நீங்கள் என்னிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, என்றாலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் எவ்வளவு அழுக்கானவர்கள் என்று உங்களுக்கே தெரியும். And I don't have to tell it to you, but I know how dirty I am. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை, எனக்கு தெரியும் நான் எவ்வளவு அழுக்கானவன் என்று சொல்லி. And we don't have to tell it to God, but he knows how dirty we are. தேவனுக்கும் நான் எவ்வளவு அழுக்கானவன் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை, மாறாக தேவனுக்கும் தெரியும் நான் எவ்வளவு அழுக்கானவன் என்று சொல்லி. Although he knows how dirty we are, still mercifully he has chosen us. எவ்வளவு அழுக்கானவர்கள் என்று நாம் இருக்கிறோம் என்று தேவனுக்கு தெரிந்தாலும் இரக்கமாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். But Satan will not let us go. ஆனால் என்றாலும் சாத்தான் நம்மை அப்படியே போக விட மாட்டான். Whether we realize it or not, he knows we are that priestly class. நாம் உணர்கிறோமோ இல்லையோ என்றாலும் அவன் நன்றாக அறிவான் நாம் எல்லாரும் ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். The Bible says, you know, in the last days false prophets and antichrists will come and they will try to deceive even the elect. வேதவசனம் சொல்கிறது கடைசி நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்திக்கிறிஸ்துவும் எழும்புவார்கள், அவர்கள் எல்லாரையும் வஞ்சிப்பார்கள். அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் மாத்திரமல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூட அவர்கள் வஞ்சிப்பார்கள். Read Mark chapter 13 verse 22. மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.
Mark 13:22. ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். You know, in English there's a word called elite. elite, elite. ஆங்கிலத்திலே elite என்கிறதான ஒரு பதம் உண்டு. They are the big shots. அவர்கள் மிகவும் உயர் மேன்மை மக்கள். For example, the scientists, the politicians, the religious leaders, the rich people, the educated, they are all elite in society. உதாரணமாக அரசியலில் மிகவும் பெரிய தலைவர்கள், அறிவியல் விஞ்ஞானிகள், மத பெரிய தலைவர்கள், மிகவும் பெரிய ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் இந்த படித்தவர்கள், மிகவும் படித்தவர்கள் எல்லாம் இந்த மேன் மக்கள் என்கிறதான குழுவில் சேர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். In English, in colloquial language, you'll say they are big shots. ஆங்கிலத்திலே ஒரு சபலமாக பேசுகிற பாஷையில் சொல்வார்கள், அவர்கள் எல்லாம் ஒரு பெரிய ஆட்கள் என்று சொல்வார்கள். So these, just like in the world there are elite, in the spiritual realm also there are elite. எப்படி இந்த உலகத்தில் இப்படி ஒரு பெரிய ஆட்கள் காணப்படுகிறார்களோ அதே வண்ணமாக ஆவிக்குரிய உலகத்திலும் கூட ஒரு பெரிய ஆட்கள் உண்டு. And these elite in spiritual life are not based on education or outward beauty or the ability of speech or talents, none of these things. ஆனால் இந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறதான அந்த பெரிய ஆட்கள் மேன்மக்கள் எல்லாம் அவருடைய படிப்பினாலோ அவருடைய ஐஸ்வர்யத்தினாலோ அவருடைய வரத்தினாலோ தாளந்தினாலோ இப்படிப்பட்டதான காரியங்களினாலே அவர்கள் மேன்மக்களாய் தெரிந்து கொள்ளப்படுகிறதில்லை. But God has chosen some people. ஆனால் தேவன் ஒரு கூட்ட ஜனத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார். Because God has called them, whoever they are, they may be beggars on the street, they may be born in a remote village, they may be educated, whatever it is, it does not matter. Because God has called them, they are elite. அவர்கள் ஒருவேளை பிச்சைக்காரர்களா இருக்கலாம், பிற தரித்திரராக இருக்கலாம், அல்லது ஒரு பட்டணத்தில் கிராமவாசிகளாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம். தேவன் அவர்களை அழைத்திருக்கிறபடினால் அவர்கள் மேன்மக்களாய் இருக்கிறார்கள். So there are a spiritual class of people, they are called elite or the priestly class. ஒரு ஆவிக்குரிய கூட்டம் உண்டு, அந்த கூட்டம் தான் மேன்மக்கள், ஆவிக்குரிய பெரிய ஆட்களாய் இருக்கிறார்கள். But as we read just now, false prophets and false Christs will try to deceive them also. நாம் வாசித்த வண்ணமாக கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் செய்வார்கள். In the Old Testament, in the time of captivity, when there was no temple, when there was no sacrifice, when there were no priests, when God has to restore everything from scratch, God starts with raising up Joshua with his dirty clothes, brings him to set him right, and Satan is there to accuse him. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் காணப்பட்ட பொழுது அவர்களுக்கு ஆராதனை கூட ஆலயமும் இல்லை, மாறாக பலியும் இல்லை, அவர்களை நடத்த யாரும் இல்ல. அந்த வேளையில் தானே தேவன் அவர்களை நடத்தும்படியாக, புதுப்பிக்கிற வேலையை செய்யும்படியாக மறுபடியுமாய் தேவன் யோசுவா என்கிற ஒரு ஆசாரியனை அவர்களுக்கு முன்பாக தெரிந்து கொண்டு நடத்தி கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் தான் சாத்தான் தேவனுக்கு முன்பாக அவனை குற்றம் சாட்டுகிறான். So even so, God has chosen us, He has selected us, He has elected us, we are the priestly class. God selects chosen people, but Satan won't let us go. நாமோ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவன் நம்மை தெரிந்தெடுத்து அப்படி கொண்டு வந்திருக்கிறார். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு விரோதமாகவும் சாத்தான் குற்றம் சுமத்துகிறான். So we must realize we are all elect, we are all chosen, and still we are accused. நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று அறிந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மை பிசாசு குற்றம் சாட்ட முயற்சிக்கிறான். And when he accuses us because he has a point to accuse. அவன் நம்மை குற்றம் சுமத்த முயற்சிக்கும் பொழுது அவன் நம்மேல் குற்றம் சுமத்துவதற்கு காரணங்கள் உண்டு. Can you say, no, Satan has no point to accuse me? என்னை குற்றம் சுமத்த சாத்தானுக்கு ஒரு காரியமும் இல்லை என்று உன்னால் சொல்ல முடியுமா? If by chance you or I say no, he has no point at all to accuse me, that very fact you say that no, he has no point will become an extra point to accuse you. நீங்களும் நானும் ஒருவேளை தேவன் பிசாசு என்னை குற்றம் சாட்ட ஒரு காரியமும் இல்லை என்று நாம் சொல்லுவோமானால், அப்படி சொல்லுகிறோமே, அந்த காரியமும் சேர்த்து வைத்து பிசாசு நம்மை குற்றம் சொல்லுவான். So
we are all accused people. நாம் எல்லாரும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். But look at the beauty of this beautiful story. ஆனால் இந்த அழகான கதையின் அழகை நோக்கி பாருங்கள். You know what Joshua is called? யோசுவா என்னவென்று அழைக்கப்பட்டான் என்று தெரியுமா? Read verse 2, Zechariah chapter 3 verse 2. சகரியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினி என்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். What is he called? He is called a brand plucked out of the fire. அவன் என்னவாக அழைக்கப்பட்டிருக்கிறான் என்று பார்த்தால், இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி. What is that? அதனுடைய அர்த்தம் என்ன? See, now he is accused. அவன் இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டவன். Now God is calling him a log of wood, a brand, a piece of wood that was put into the fire and taken out. அக்கினியிலே போடப்பட்ட ஒரு கட்டை, போடப்பட்டு வெளியே எடுக்கப்பட்ட அந்த கட்டையை போல அவன் இருக்கிறான். So what does that show? That fire is judgment. அந்த அக்கினிதான் நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. Joshua, who was supposed to be the high priest, because of his dirty ways, his dirty clothes, his unsanctified ways, was accused by Satan before God. யோசுவா பிரதான ஆசாரியனாக இருக்க வேண்டிய மனுஷன் அவனுடைய அழுக்கான அந்த வஸ்திரத்தினாலே, அழுக்கான கிரியையினாலே, பிசாசினால் அவன் குற்றம் சாட்டப்பட்டபடியினால் he was supposed to have been thrown into the fire of judgment. அவன் இப்படி செய்தபடியினாலே அவன் அந்த நியாய தீர்ப்பின் அக்கினியிலே போடப்பட்டிருக்க வேண்டும். But God, through arguments, has settled the case in Joshua's favor and plucked him out of the fire, rescued from judgment. தேவன் தர்க்கத்தின் மூலமாக யோசுவாவை மீட்டெடுக்க வேண்டிய அந்த காரண கட்டாயத்தின் மூலமாக அவனை அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளியாக அவனை கொண்டு வருகிறார். That's why he's dirty like that. ஆகையினால் தான் அவன் இப்படி அழுக்கு நிறைந்தவனாய் இருக்கிறான். Now we are all like that in that situation. அந்த சூழ்நிலையில் நாம் எல்லாரும் கூட அப்படித்தான் இருக்கிறோம். We are all worthy of judgment. நாம் எல்லாருமே அந்த நியாய தீர்ப்புக்கு உடையவர்களாய் இருக்கிறோம். We are all worthy to be thrown into the fire. நாம் எல்லாருமே அக்கினியில் போடப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். But if at all we escape that fire of judgment, நாம் எல்லாருமே அந்த அக்கினியிலிருந்து ஒருவேளை தப்புவிக்கப்படுவோமே என்றால், because our God is pleading for us. ஏனென்று கேட்டால் தேவன் நமக்காக அவர் வாதாடி கொண்டிருக்கிறபடியினாலே, not because when he pleads for us, he wants to say, please devil, please let him go, give one chance, my child, don't touch it. Not that way. தேவன் பரிந்து பேசுகிறார், வாதாடுகிறார் என்று சொல்லும் பொழுது தேவன் இப்படி வந்து சொல்வதில்லை, தயவு செய்து என்னுடைய பிள்ளை தெரியாமல் செய்து விட்டது விட்டுவிடு என்று அப்படி அவர் சொல்லுகிறதில்லை. He legally pulls us out. சட்டபூர்வமாக அவர் நம்மை தப்புவிக்கிறார். Because he is our savior. ஏனென்று கேட்டால் அவரே நம்முடைய இரட்சகராய் இருக்கிறபடியினாலே. That's going to happen in these last days. இந்த கடைசி நாட்களில் அந்த காரியங்கள் நடைபெற போகிறது. Today, whether you know it or not, whether you realize it or not, we are all as a big mass being accused before God day and night. நீங்கள் உணர்கிறீர்களோ அல்லது நீங்கள் அறிகிறீர்களோ இல்லை எனக்கு தெரியாது, நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக பிசாசால் கொள்ளையாக காரியங்களை வைத்து அவன் நம்மை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். And if things go on like this, we'll all be thrown into the fire. இப்படியே காரியம் தொடர்ந்து போய் கொண்டே இருக்குமானால் நாம் எல்லாரும் அக்கினியில் தான் தள்ளப்பட வேண்டும். But we have a God who is speaking on our behalf. ஆனால் நமக்காக பேசுகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. The case is going to be over soon. இந்த வழக்கானது அதி சீக்கிரத்தில் முடிய போகிறது. When the case is over, இந்த வழக்கு முடியும் பொழுது God will tell Satan, the Lord that had chosen Jerusalem, rebuke thee, Satan. தேவன் சாத்தானை பார்த்து சொல்லுவார், எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர். Read that verse again please. எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. So what is God doing? தேவன் என்ன செய்கிறார்? He is choosing Jerusalem. அவர் எருசலேமை தெரிந்து கொண்டிருக்கிறார். Jerusalem is a burnt up Jerusalem. எருசலேமானது இப்பொழுது எரிக்கப்பட்டதா இருக்கிறது. No temple there. அங்கே ஒரு ஆலயமும் இல்லை. No sacrifice there. அங்கே ஒரு பலியும் இல்லை. No worship there. அங்கே ஒரு ஆராதனையும் இல்லை. No priests there. அங்கே ஒரு ஆசாரியனும் இல்லை. No buildings there. அங்கே ஒரு கட்டடமும் இல்லை. All you can see that is broken down stones and heaps of mud. இப்பொழுது நீங்கள் பார்க்கிறது எல்லாம் பாழாய் கிடக்கிற அந்த
அது இடிந்து போன கட்டடங்களா இருக்கிறது. That may be the state of the church today. அப்படிதான் ஒருவேளை நம்முடைய சபையின் நிலவரம் கூட இன்றைக்கு காணப்படலாம். That may be your state and my state today. அதே நிலவரம் தான் உனக்கும் எனக்கும் இன்றைக்கு ஒருவேளை காணப்படலாம். Maybe we don't realize who we are and what is happening to us. என்ன நடக்கிறது என்றும் நாம் யார் என்று நாம் ஒருவேளை உணராமலும் அறியாமலும் இருக்கலாம். But because God has chosen us, தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே you can see us going near the fire of judgment and coming out many days. அநேக நாட்கள் நாம் அந்த அக்கினி நியாய தீர்ப்பின் அக்கினி அருகாமையில் போய் திரும்பி வருகிறதை அவர் பார்க்கிறார். We don't see how near we have gone to judgment so many times. அநேக முறை எவ்வளவு நியாய தீர்ப்புக்கு அருகாமையில் நாம் போய்விட்டோம் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். But we have a God who is pleading for us. ஆனால் நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் நமக்கு உண்டு. We have a God who is rebuking Satan for us. நமக்காக பிசாசை கடிந்து கொள்கிற தேவன் நமக்கு உண்டு. So the accused are going to be redeemed once again. குற்றம் சாட்டப்பட்டவன் மறுபடியுமாக இப்பொழுது மீட்டுக் கொள்ளப்பட போகிறான். And the redeemed are going to be sanctified and made priests once again. இந்த மீட்டுக் கொள்ளப்பட்டவன் இப்பொழுது சுத்திகரிக்கப்பட்டு மறுபடியுமாக அவன் ஆசாரியனாக ஏற்படுத்தப்பட போகிறான். We have a very short ministry. நமக்கு மிகவும் ஒரு குறுகிய ஊழியம் மாத்திரமே உண்டு. When God restores us to revival is not going to be 4-5 years, only few months, that's all. தேவன் புதுப்பித்தலின் வேலையை செய்யும் பொழுது அது 4-5 வருடங்கள் போகிறதில்லை, மாறாக 4-5 மாதங்கள் மாத்திரமே இருக்க போகிறது. Revival. எழுப்புதலானது Revival, we say revival is going to be few months, that's all. எழுப்புதல் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவைகள் ஆண்டு கணக்காய் போகிறதில்லை, மாறாக கொஞ்சம் மாதங்களே அது நடைபெற போகிறது. In few months God is going to make us play the role of priests. கொஞ்சம் மாதங்களுக்குள்ளாய் தேவன் நம்மை ஆசாரியனாக மாற்ற போகிறார். For those few months of that priestly revival, அந்த கொஞ்சம் மாதத்திற்குள்ளாய் செய்யப்பட போகிறதே அந்த ஆசாரிய எழுப்புதல். the Bible calls the last revival a teacher. வேதமானது அதை கடைசி எழுப்புதல் என்று அழைக்கிறது. Calls the last revival a teacher. கடைசி எழுப்புதல் போதகர் என்று அழைக்கப்படுகிறது. So what is the last revival? போதகர் கடைசி எழுப்புதல் என்றால் என்ன? It's going to teach many people. அநேக ஜனங்களுக்கு அது போதிக்க போகிறது. And it's going to bring many people to the Lord through teaching. அநேகரை போதகத்தின் மூலமாக தேவனிடத்தில் அது கொண்டு வர போகிறது. It's going to be a teaching revival. அது போதிக்கிற எழுப்புதலாய் இருக்கிறது. There are verses for that, we will see that some other time. அதற்காக வேத வசனங்கள் உண்டு, அது சில மற்ற நேரங்களில் அதை பார்க்கலாம். But for that we have to get restored first. அதற்காக நாம் நம்மை புதுப்பிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. We are going to be those teaching priests. நாமே அந்த போதிக்கிற ஆசாரியராய் இருக்க போகிறோம். Dear brother, dear sister, no matter how dirty we have been, this is the truth. God is going to use us. அருமையான சகோதரனே சகோதரியே, இது ஒரு சத்தியம். நாம் எவ்வளவு அழுக்குள்ளவர்கள் என்று தெரியாது என்றாலும் தேவன் நம்மை தெரிந்து கொள்ள போகிறார். We who are supposed to have been in the fire of judgment are going to be in the throne of glory. நாம் அந்த நியாய தீர்ப்பின் அக்கினிக்குள்ளாய் தள்ளப்பட வேண்டியவர்களோ இப்பொழுது மகிமையின் சிங்காசனத்திற்கு கொண்டு வரப்பட போகிறோம். Why? ஏன்? All glory only to God. எல்லா மகிமையும் தேவனுக்கு மாத்திரமே. We have no glory at all. நமக்கு எந்த மகிமையும் இல்லை. What can we say? நாம் என்ன சொல்லக்கூடும்? When God uses us, what can we say? தேவன் நம்மை உபயோகிக்கும் பொழுது நாம் என்ன சொல்ல முடியும்? Dear brother, dear sister, maybe you will preach in a meeting, preach to 1,000 people, maybe students, maybe fellow workers, but all 1,000 will be saved in one meeting. அருமையான சகோதரனே சகோதரி, ஒருவேளை நீ 1000 மாணாக்களுக்கோ அல்லது உன்னோடு வேலை செய்கிற சகாக்களுக்கோ தேவனுடைய சத்தியத்தை பிரசங்கித்து 1000 பேரும் ரட்சிக்கப்படலாம். In one meeting 1,000 people, 2,000 people, 3,000 people will accept Jesus. In one meeting they'll all receive the Holy Spirit. ஒரே கூட்டத்தில் 1000, 2000, 3000 பேர் தேவனை ஏற்றுக்கொள்ளலாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று விடலாம். It's going to happen. அது நடக்கத்தான் போகிறது. When that happens through us, what shall we say? நம் மூலமாய் அப்படிப்பட்ட காரியம் நடக்கும் பொழுது நாம் என்ன சொல்லக்கூடும்? Brother, I'm only a brand plucked out of the fire. I'm not worthy of this. சகோதரனே, நான் அந்த அக்கினிக்கு தப்புவிக்கப்பட்ட கொள்ளி, இந்த காரியத்திற்கு நான் தகுதியே அல்ல. Who can praise us for what we do? நாம் செய்கிற காரியத்திற்கு யார் என்னை துதிக்க கூடும்? Because we are all criminals. நான் எல்லாம் பெரிய குற்றவாளி. We are accused by Satan. பிசாசால் நாங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். But our God pleaded our cause and rescued us. தேவன் எங்களுக்காக வாதாடி எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார். We are only brands plucked
plucked out of the fire of judgment who are going to be used by God. நாங்கள் எல்லாரும் அந்த அக்கினிக்கு தப்பிக்கப்பட்ட கொள்ளி தேவனால் பிரயோஜனப்படுத்தப்படுகிறோம். That's why I like these words very much in the song that we sang just now. ஆகையினால் தான் நாம் எல்லாரும் பாடினோமே அந்த பாட்டின் வார்த்தைகளை எனக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது. பாழாய் போன வாழ்க்கையெல்லாம் மகிமை வீசிட சிங்கார மனவாட்டியாய். See, lives that have all become a wreck, that are ruined lives. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பாழாய் போய் நாசமாகி போய்விட்டது. But those ruined lives are now going to refulge or reflect the glory of God. அந்த பாழாய் போன வாழ்க்கைகள் எல்லாம் இப்பொழுது தேவனையும் தேவனுடைய வேலைகளையும் பிரதிபலிக்க போகிறது. Those very lives, those very boys and girls and men and women who said it's all finished, my life is gone, they are the ones who are going to become the glorious bride of Christ. யாரெல்லாம் அந்த சொன்னார்கள் அந்த தம்பிமா சகோதரன் சகோதரிமார் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது நான் எல்லாம் முடிந்து அழிந்து போகிறேன் என்று சொன்னார்களே அவர்கள்தான் தேவனுடைய மனவாட்டியாய் மாறப் போகிறார்கள். And we are going to say hallelujah to God because he did it. அவர் செய்தபடினாலே நாம் எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா என்று தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். There is a verse in the Bible that says like this. வேதத்தில் இப்படி ஒரு வசனம் சொல்கிறது. The Lord will descend from heaven with a shout. தேவன் பெரிய ஒரு ஆரவாரத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார். Just imagine when God descends from heaven, he's going to shout. He's not going to blow a trumpet. The angel will blow the trumpet, but he's going to shout. தூதர்கள் எக்காள சத்தத்தை ஊத போகிறார்கள். ஆனால் தேவன் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது ஆரவாரத்தோடு கூட வரப்போகிறார். Why? ஏன்? He has seen with his own eyes those accused people being plucked out of the fire, being cleansed, being restored, being revived, being taught, being redeemed, being perfected, and when he comes down he's going to shout, I have got the victory. அந்த அக்கினிக்கு தப்பிக்கப்பட்ட அந்த கொள்ளிகள் எல்லாம் இப்பொழுது சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு மீட்கப்பட்டு அவருக்காய் பரிசுத்தமாக்கப்பட்டு ஜெயாளிகளாக்கப்பட்டு அவர்களை சேர்க்க போகிறபடினாலே அவர் தேவன் வானத்திலிருந்து இறங்கி வரும்பொழுது பெரிய ஆரவாரத்தோடு கூட இறங்கி வருவார். So when he comes down to receive his bride, தன்னுடைய மனவாட்டி அவர் சேர்த்துக் கொள்ள வரும்பொழுது those ruined lives that thought they are condemned, which have been redeemed and become the bride of Christ, எல்லாம் முடிந்தது என்று ஆக்கினைக்குள்ளாய் போன அந்த பாழாய் போன வாழ்க்கைகள் எல்லாம் மீட்கப்பட்டு அவருக்காக மனவாட்டியாய் மாறினபடினாலே whether you or I shout or not, he is going to shout hey and come down. நீங்களும் நானும் அந்த ஆரவாரத்தை சொல்ல போகிறோமோ இல்லையோ ஆனால் அவர் சொல்லுவார் வருகிறேன் ஆவி மனவாட்டியும் வா என்பார்கள். So with a shout he is going to come down and redeem us. பெரிய ஒரு ஆரவாரத்தோடு கூட அவர் மீட்க போகிறார். Shall we close our eyes? நான் நம்முடைய கண்களை மூடுவோமா? Here we are all Joshuas standing before God. நாம் எல்லாரும் இந்த யோசுவாவை போல யோசுவாக்களாய் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். Our outside garments, many of us are wearing white, some of us are wearing colored or white, we are all clean. வெளிப்பிரகாரமாய் நாம் வெண் வஸ்திரமோ அல்லது ஒரு கலர் வஸ்திரமோ தரித்திருக்கிறோம். நாம் வெளிப்பிரகாரமாய் சுத்தமானவர்களைப் போல காட்சியளிக்கிறோம். Some of us may have come here with perfume. சிலர் இங்கே முதல் முறை வந்தவர்கள் நன்றாக வாசனை திரவியத்தை ஏற்று பூசி கொண்டு வந்திருக்கலாம். Maybe here with good hairstyles. இங்கே வரும்பொழுது நல்ல சிகை அலங்காரத்தோடு கூட வந்திருக்கலாம். But before God all this does not stand. தேவனுக்கு முன்பாக இவைகள் ஒன்றும் நிற்க போகிறதில்லை. We are all wearing dirty spiritual garments before God. தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் அழுக்கான அந்த ஆவிக்குரிய வஸ்திரத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறோம். The Lord of the kingdom of darkness, Satan, is pointing his finger at us. இருளின் பிரபஞ்சத்தின் அதிபதி நமக்கு முன்பாக நின்று கொண்டிருந்து நம்மை அவன் குற்றம் சுமத்திக் கொண்டிருக்கிறான். But God is speaking for us. ஆனால் தேவன் நமக்காக வாதாடி கொண்டிருக்கிறார். He has decided to pull us out of the fire. அக்கினியிலிருந்து நம்மை தப்புவிக்கும்படியாக அவர் தீர்மானித்திருக்கிறார். He has decided to restore us to our original state. நம்மை ஆதி நிலவரத்திற்கு கொண்டு வரும்படியாக அவர் தீர்மானித்து விட்டார். Young people, before you were born, he saw you in a certain way. அருமையான வாலிபரே, நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக அவர் உங்களை ஒரு வழியிலே பார்த்து கொண்டிருந்தார். And you were supposed to be born in that certain way. அந்த வழியில் தானே நீங்கள் பிறந்திருக்க வேண்டும். From the day of your birth till today he
has not yet seen you in that original way. நீங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அந்த ஆதி நிலவரத்திலிருந்து அந்த வழியிலே உங்களை அவர் பார்க்கவே இல்லை. Because we are fallen. ஏனென்று கேட்டால் நாம் விழுந்து போயிருக்கிறோம். Because we are dirty. நாம் அழுக்காயிருக்கிறபடினாலே. He has decided one thing. ஆனால் ஒரு காரியத்தை அவர் தீர்மானித்திருக்கிறார். He will not rest. He will not sit down. He will not rest till he restores all whom he has in his mind till they are brought to their original state. அவருடைய மனதில் இருக்கிற யாவரும் அந்த ஆதி நிலவரத்திற்கு கொண்டு வரும் வரைக்கும் அவர் ஒரு காலம் ஓய்ந்திருக்க போகிறதில்லை, அமர்ந்திருக்க போகிறதும் இல்லை. But do you realize that you are dirty? நீங்கள் அழுக்கானவர்கள் என்று உணர்கிறீர்களா? Do you realize that you are accused? நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்று உணர்கிறீர்களா? Do you realize that you are standing in the edge of a fire of judgment? இப்பொழுது அந்த நியாய தீர்ப்பின் அக்கினியின் அந்த நுனியிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் உணர்கிறீர்களா? Do you realize that his restoration is a great visitation of grace? அவருடைய அதே அந்த புதுப்பித்தலின் வேலையானது தேவனுடைய கிருபை என்று உணர்கிறீர்களா? All those who feel like Joshua the high priest, yes Lord, I am dirty in your presence. யாரெல்லாம் அந்த யோசுவாவை போல ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் அழுக்கானவன் என்று உணர்கிறீர்கள், Such people who admit that may lift up their hands. யாரெல்லாம் ஒத்துக்கொள்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் உடைய கரத்தை உயர்த்துங்கள். Yes Lord, I am dirty in your sight. ஆண்டவரே உம்முடைய பார்வையில் நான் அழுக்கானவனாய் இருக்கிறேன். Though we may be dirty, நாம் அழுக்கானவர்களாய் இருந்தாலும் we have a God who plucks us dirty as we are. நாம் அப்படி இருக்கிற அந்த அழுக்கான நிலவரத்திலிருந்தே நம்மை மீட்டுக் கொள்கிறாரே, அப்படிப்பட்ட தேவன் நமக்கு உண்டு. That brand plucked from the fire, it has black charcoal at the edges of it. அந்த அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட அந்த கொள்ளியின் நுனி பாகத்திலே அந்த அக்கினியால் எரியப்பட்டது கரி போல் இருக்கிறது. But he is going to pluck that brand out. ஆனால் இன்றாலுமோ அந்த கொள்ளியை அவர் தப்புவிக்க போகிறார். Joshua, you may be dirty. யோசுவாவே நீ ஒருவேளை அழுக்கானவனாய் இருக்கலாம். I need you, Joshua. ஆனால் யோசுவாவே நீ எனக்கு தேவையாய் இருக்கிறாய். Joshua, you may be accused. யோசுவாவே நீ குற்றம் சாட்டப்பட்டவளாய் இருக்கலாம். But I need you, Joshua. யோசுவாவே நீ எனக்கு தேவை. Satan is pointing a finger at you. உனக்கு எதிராக பிசாசு தன் விரலை காட்டி குற்றம் சுமத்திக் கொண்டிருக்கிறான். He is arguing day and night to throw you into the fire of judgment. உன்னை எப்படியாகிலும் அந்த நியாய தீர்ப்பின் அக்கினியிலே தள்ளிவிடும்படியாக இரவும் பகலுமாய் சாத்தான் வாதாடி கொண்டே இருக்கிறான். But I need you, Joshua. என்றாலுமோ யோசுவாவே நீ எனக்கு தேவை. Before you were born, I knew you. நீ பிறப்பதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். Before your parents knew you, I knew you. உன்னுடைய பெற்றோர் உன்னை அறிவதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். Before Adam was made, I knew you. ஆதாம் சிருஷ்டிக்கப்படும் முன்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். Before this world was made, I knew you. உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். You think I will let Satan accuse you and throw you into the fire? நீ நினைக்கிறாயா பிசாசு உன்னை குற்றம் சுமத்தி அக்கினிக்குள்ளாய் தள்ளுவதற்கு நான் அனுமதிப்பேனோ? Do you think that I'll allow Satan to throw you into hell? பிசாசு உன்னை நரகத்தில் தள்ளுவதற்கு நான் அனுமதிப்பேனோ? No, I am God. இல்லவே இல்லை, நானே தேவன். I am your God. நான் உன்னுடைய தேவன். I will cleanse you. நான் உன்னை சுத்திகரிப்பேன். I will change your garments. நான் உன்னுடைய வஸ்திரத்தை மாற்றுவேன். I will give you holy garments. நான் உனக்கு பரிசுத்த வஸ்திரத்தை தருவேன். I will plead for you. உனக்காக நான் பரிந்து பேசுவேன். I will argue for you. உனக்காக நான் வாதாடுவேன். I will win the case for you. உனக்காக நான் வழக்கை ஜெயமாய் மாற்றுவேன். I will rebuke Satan for you. உனக்காக நான் சாத்தானை கடிந்து கொள்வேன். And I will make you inherit the throne of glory, says the Lord. நான் உன்னை மகிமையின் சிங்காசனத்தில் அமர பண்ணுவேன் என்று தேவன் சொல்கிறார். நம்மை தேவன் சிறப்பிக்கும் காலம் நெருங்குதே, சீரிலங்கும் சீயோனின் அபிஷேகம் இறங்குதே. பழைத்தோட வாழ்க்கையெல்லாம் மகிமை வீசிட சிங்கார மணவாட்டியாய் மன்னவ மனமிறங்கி
வல்லமை முழுவதும் ஆண்டிடுமே. நம்மை தேவன் சிறப்பிக்கும் காலம் நெருங்குதே. சீரிறங்கும் சீயோனில் அபிஷேகம் இறங்குதே. பழப்போன வாழ்க்கையெல்லாம் மகிமை வீசிட சிங்காரமான வாட்டியார் மன்னவ மனமிறங்கி வல்லமை முழுவதும் ஆண்டிடுமே. நம்மை தேவன் சிறப்பிக்கும் காலம் நெருங்குதே. சீரிறங்கும் சீயோனில் அபிஷேகம் இறங்குதே. மழை போன வாழ்க்கையெல்லாம் மகிமை வீசிட சிங்காரமான வாட்டியார் மன்னவ மனமிறங்கி வல்லமை முழுவதும் ஆண்டிடுமே. மழை போன வாழ்க்கையெல்லாம் மகிமை வீசிட சிங்காரமான வாட்டியார் மன்னவ மனமிறங்கி வல்லமை முழுவதும் ஆண்டிடுமே. பழப்போன வாழ்க்கையெல்லாம் மகிமை வீசிட சிங்காரமான வாட்டியார் மன்னவ மனமிறங்கி வல்லமை முழுவதும் ஆண்டிடுமே. பழப்போன வாழ்க்கையெல்லாம் மகிமை வீசிட சிங்காரமான வாட்டியார் மன்னவ மனமிறங்கி வல்லமை முழுவதும் ஆண்டிடுமே. Thank you, Jesus. We praise you, Lord. Even now, while this meeting is going on, இப்பொழுது கூட இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதானே a battle is taking place. நம்முடைய ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. Satan does not want to let us go. எப்படியாக நாம் போய்விட வேண்டும், தப்பிவிட வேண்டும் என்று Satan does not want to let us go. நாம் போக சாத்தான் அனுமதிக்கிறதில்லை. He is even now pointing fingers at some of you. இப்பொழுதும் கூட சிலரை பார்த்து அவன் தன்னுடைய விரலை நீட்டிக் கொண்டே இருக்கிறான். But that does not mean he is going to win the case. அவன் அதனுடைய அர்த்தம் அவன் அந்த வழக்கிலே ஜெயிக்க போகிறான் என்ற அர்த்தம் அல்ல. God is in your side. தேவன் உன்னுடைய பக்கத்தில் இருக்கிறார். Number 1, he is your creator. முதலாவது அவர் உன்னுடைய சிருஷ்டிகராய் இருக்கிறார். Number 2, he is your defender. இரண்டாவது அவர் உனக்காக பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். Number 3, he is your redeemer. மூன்றாவது அவரே உன்னை மீட்கிறவராய் இருக்கிறார். Number 4, he is your sanctifier. நான்காவது அவரே உன்னை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். Number 5, he is your restorer. ஐந்து அவரே உன்னை புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார். Number 6, he is the one who revives you. ஆறாவது உன்னை புதுப்பிக்கிறவரும் எழுப்புதல் உண்டாக்குறவருமாய் இருக்கிறார். Number 7, he is your bridegroom. ஏழாவது அவரே உன்னுடைய மணவாளனாய் இருக்கிறார். No matter how dirty you are, my child, you are my bride. என்னுடைய பிள்ளையே, நீ எவ்வளவு அழுக்குள்ளவனாய் இருந்தாலும் சரி, நீயே என்னுடைய மணவாட்டி. I love you no matter how dirty you are. I love you, my child. நீ எவ்வளவு அழுக்குள்ளவனாய் இருந்தாலும் பரவாயில்லை பிள்ளையே, நான் உன்னை நேசிக்கிறேன். I will make you my bride. நான் உன்னை என்னுடைய மணவாட்டியாக மாற்றுவேன். Now surrender. I will make you my bride, says the Lord. இப்பொழுது நீ உன்னை ஒப்புக்கொடு, நான் உன்னை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். You know, recently in the previous night prayer, you remember one brother called Otto Rajan who came and shared his testimony. கடந்த முழு இரவு ஜெபத்திலே, சமீப காலத்தில் நடந்ததான அந்த முழு இரவு ஜெபத்திலே ஆட்டோ ராஜா என்கிறதான சகோதரர் வந்து சொன்ன சாட்சியை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீர்கள். Please close your eyes and listen. Don't lose the presence of God. கண்களை மூடியே கேட்டுக்கொண்டிருங்கள். தேவ சமூகத்தை இழந்து விடாமல் இருங்கள். He showed on the computer how he was helping one boy. அவருடைய கம்ப்யூட்டரிலே அவர் காண்பித்து கொடுத்தார் எப்படி ஒரு சகோதரனுக்கு ஒரு உதவி செய்தார் என்று சொல்லி. That boy was about 20 years old. அந்த சகோதரனுக்கு 20 வயது தான் இருக்கும். Sitting on a roadside, thin skin and bones. அவன் சாலையோரத்தில் உட்கார்ந்து எலும்பும் தோலுமாக இருந்து கொண்டிருந்தான். All his hair is all sticking out. அவனுடைய முடியெல்லாம் அப்படியே நீட்டிக் கொண்டிருந்தது. Lonely, he was just curled up in one corner of the road and talking to nobody. அவன் ஒரு தனிமையான அந்த வாலையிலே, அந்த சாலையின் ஓரத்திலே
தனிமையாக உட்கார்ந்து யாரையோ பார்த்து பேசிக் He கொண்டிருக்கிறார். had one towel round his waist, that's all. அவனுடைய இடுப்பிலே ஒரே ஒரு துண்டு மாத்திரம்தான் இருந்தது. But this brother went to him. ஆனால் இந்த சகோதரன் அவனிடத்திற்கு போனார். He tried to talk to him, but he didn't reply. அவனோடு கூட அவர் பேச முயற்சித்தார். ஆனால் அவன் ஒரு பதிலும் சொல்லவில்லை. But he lifted him up. உடனடியாக அவனை அவர் தூக்கினார். That boy stood up. இப்பொழுது அந்த பையன் எழுந்து நின்றான். And the brother pulled him with the hand. He walked. அவருடைய கையினாலே அவனை இழுத்தார். அவன் அப்படியே நடக்க ஆரம்பித்தான். Took him to his destitute home. அவர் அவனை கொண்டு போய் தன்னுடைய அநாதை இல்லத்திற்கு கொண்டு போனார். Gave him food to eat. அவனுக்கு சாப்பிடும்படி ஆகாரம் கொடுத்தார். Washed him. அவனை குளிப்பாட்டினார். After few days, the photo was, I saw the photo on the computer. கொஞ்ச நாட்களுக்கு பின்பாக அந்த பையனை எடுத்துதான் அந்த போட்டோவை நான் பார்த்தேன். He was smiling. அவன் அங்கு சிரித்து கொண்டிருந்தான். His hair was combed. அவனுடைய தலைமுடியெல்லாம் நன்றாக வாரி இருந்தது. Very neat. மிகவும் சுத்தமுள்ளவனாக இருந்தான். Well dressed. அருமையாக உடை உடுத்தியிருந்தான். Eating food. அவன் நன்றாக சாப்பாடை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். I don't know, but when I saw it, I had to control myself from shedding tears. உங்களுக்கு என்ன நடந்தது எனக்கு தெரியவில்லை. அதை நான் பார்க்கும் பொழுது என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் அப்படி மல்கிக் கொண்டே இருந்தது. அதை நான் அடக்கிக் கொண்டே இருந்தேன். Because everybody was watching me, I could not cry, otherwise I would have cried. எல்லாரும் என்னையே பார்த்து கொண்டிருந்தபடினாலே என்னால் அழ முடியவில்லை. அல்லாமல் போயிருந்தான் நான் கன்றாக அழுதிருப்பேன். But that is what God is doing to us. அதைத்தான் தேவனும் நமக்காய் செய்து கொண்டிருக்கிறார். Who cared for us? யார் நமக்காக இப்படி அங்கலாய்ப்பது? When everybody rejected us, எல்லாருமே நம்மை தள்ளிவிட்டதான வேளையில், nobody wanted us, யாருக்குமே நாம் தேவை என்று நம்மை ஏற்றுக்கொள்ளாத வேளையில், even we did not want ourselves, நமக்கு நாமே தேவையில்லை என்று நாம் தள்ளின வேளையில், that's when Jesus picked us up. அந்த வேளையில் தானே இயேசு நம்மை எடுத்தார். From the miry clay, அந்த உளையான சேற்றிலிருந்து, from the dunghill, அந்த அழுக்கான குப்பையிலிருந்து, from the gutter, அந்த குழியிலிருந்து, from the fire of judgment, அந்த நியாய தீர்ப்பின் அக்கினியிலிருந்து, he has brought us into his banqueting house. அவர் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு விருந்து சாலைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். He has fed us with the food of heaven. பரலோக மன்னாவினால் நம்மை போஷித்து, filled us with the fire of heaven. நம்மை பரலோகத்தின் அக்கினியினால் நிறைத்து, adorned us with the character of heaven. பரலோகத்தின் சுவாபத்தினாலே நம்மை அலங்கரித்து, made us sit with the saints of heaven. பரலோக பரிசுத்தவான்களோடு கூட இருக்கும்படி நம்மை உட்காரவும் செய்தார். showing us the way to heaven. பரலோகத்திற்கு வழியையும் காண்பித்து, shall we shout 3 loud hallelujahs in gratitude to such a great God? அப்படிப்பட்ட பெரிய தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாம் எல்லாரும் சேர்ந்து மிகவும் சத்தத்தோடு 3 அல்லேலூயா சொல்லுவோமாக. Hallelujah, hallelujah, hallelujah. What can we do for such a God? அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் என்ன செய்ய கூடும்? Lord, I give you my life. ஆண்டவரே, என்னுடைய ஜீவனை உமக்கு தருகிறேன். Brother Otto Rajan was saying, பிரதர் ஆட்டோராஜா இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார். how many boys I rescued like that? எத்தனை சகோதரன்மாரை நான் இப்படி மீட்டிருக்கிறேன். But when they become all right, அவர்கள் நன்றானவர்களாக நல்ல சுகமாகும் பொழுது, in one night suddenly some of them jump over the wall and escape. ஒரு ராத்திரியிலே திடீரென்று அந்த மதில் சுவரை தாண்டி குதித்து அவர்கள் ஓடி போகிறார்கள். Are you going to do that, young brother, young sister? அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே, நீயுமா அப்படி செய்ய போகிறாய்? No Lord, I surrender everything. ஆண்டவரே, இல்லவே இல்லை, நான் என்னை முழுவதுமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். I am your slave, Lord. ஆண்டவரே, நான் உம்முடைய அடிமை. Lord, I am your slave. ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை. How many will say that, Lord, I am your slave? எத்தனை பேர் சொல்லக்கூடும், ஆண்டவரே, நான் உமது அடிமை. Lord, I am your slave, Lord. ஆண்டவரே, நான் உம்முடைய அடிமை. Who is like unto thee, O Lord? Who is like unto thee? உம்மை போல் யார் உண்டு ஆண்டவரே? Who is like unto thee, O Lord? உம்மை போல் யார் உண்டு ஆண்டவரே? You gave me a life to live. ஆண்டவரே, நான் ஜீவிக்க ஒரு வாழ்க்கை தருவீரானால், You gave me a life to live. வாழும்படியாக நீர் எனக்கு ஜீவனை தந்தீர். You changed my dirty
garments. என்னுடைய அழுக்கான வஸ்திரத்தை நீரே மாற்றினீர். You picked my feet from the miry clay, set me on a rock. ஆண்டவரே, நிலையான சேற்றிலிருந்து என் கால்களை எடுத்து கன்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறீர். I am your slave, Lord. ஆண்டவரே, நான் உமது அடிமை. Take me, Lord. ஆண்டவரே, நீர் என்னை எடுத்துக்கொள்ளோ. I surrender everything, Lord. எல்லாவற்றையும் நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, When you say that, நீ அதை சொல்லுவாயா? when you say that, நீ அதை சொல்லும் பொழுது the fire of God will touch you. தேவனுடைய அக்கினி உன்னை உடனடியாக தொடும். The fire of God will touch you. தேவனுடைய அக்கினி உன்னை தொடும். They say where there is smoke, there is fire. எங்கே புகை இருக்கிறதோ அங்கே அக்கினி உண்டு என்று சொல்வார்கள். But in the Christian world, where there is a sacrifice, there is fire. ஆனால் கிறிஸ்தவ உலகத்திலே எங்கே பலி இருக்கிறதோ அங்கே அக்கினியும் இருக்கும். Today all those who have confessed with their lips, Lord, I am your slave, there is fire in you. யாரெல்லாம் தன்னுடைய உதடுகளினாலே ஆண்டவரே நான் உமது அடிமை என்று அறிக்கை செய்தீர்களோ அவர்கள் எல்லாருக்கும் அக்கினி உண்டாயிருக்கும். Speaking filthy language. உன்னுடைய உதடுகள் அழுக்கான பாவம் உள்ளதான அப்படி வார்த்தை கெட்ட வார்த்தைகள் பேசிக் கொண்டிருந்தது. அதை உனக்கு நினைவில் கொண்டு வர முடிகிறதா? Now can you see those same lips are speaking in unknown tongues. இப்பொழுது பாரு, அதே அழுக்கான வார்த்தையை பேசின உதடு இப்பொழுது அந்நிய பாஷையிலே பேசிக் கொண்டிருக்கிறது. Those same lips are praising God. அந்த அதே உதடு தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறது. That is the glory of God. அதுதான் தேவனுடைய மகிமையாயிருக்கிறது. That is the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமையாயிருக்கிறது. That is the grace of God. அதுவே தேவனுடைய கிருபையாயிருக்கிறது. Thank you, Jesus. We praise you, Lord. Rabakanya mahazabadi makala bagada mana makadna. Praise you, Jesus. கர்த்தாவே, இந்த பாயில் உட்கார்வதற்கும் இந்த செய்தியை கேட்பதற்கும் எங்களிடத்தில் எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரே. ஆனாலும் குப்பையில் கிடந்த எங்களை நீர் மீட்டெடுத்து பிரபுக்கள் மத்தியில் உட்கார வைத்திருக்கிறீர். பரிசுத்தவான்கள் மத்தியில் உட்கார வைத்திருக்கிறீர். இந்த கிருபையை நாங்கள் மறக்கவே மாட்டோம் ஆண்டவரே. எங்களுடைய வாஞ்சை ஒன்றுதான் ஆண்டவரே, யுத்தங்கள் இன்னும் உண்டு, தோல்விகள் வரலாம். ஆனால் இந்த பாதையில் சாத்தான் எங்களை குற்றப்படுத்தும் போது ஆண்டவரே, அந்த அக்கினிக்குள் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு அதிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளிகளாக உமக்குள் மறைந்திருக்கும்படியாக, மீட்கப்பட்ட ஜனங்களாக உமக்குள் மறைந்திருக்கும்படியாக நீர் எங்களை நடத்தும். ஆதி நிலவரத்துக்கு எங்களை கொண்டு வந்து தொடர்ந்து அபிஷேகத்தை கடைசி வரைக்கும் நடத்தும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.